ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். எங்கே காரில் ஜாலியாக கிளம்பிட்டீங்க? 4 நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில். நானும் அது ரெடி பண்ணிவிடுவேன் சமையலை. நீ ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். எல்லாம் வாங்குறதுக்காக டிமார்ட் வந்திருக்கேன். உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுட்டு போகிறேன். நீ சமைச்சு உங்கள் அப்பா நீயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் 4 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன். 4 நாள் எங்கே போக போகிற நீ தனியாக? அது ஒரு இடம். அது ஒரு இடமா சொல்லு. சோபி வீட்டுக்கு போகிற சர்ப்ரைஸாக. ஏன்னா வந்து சீமந்த மணி கொண்டு வந்து 2 நாள் தான் இருந்தா. போயிட்டா சரி ஒரு 4 நாள் அவ கூட இருந்துட்டு வரலான்னு ஒரு அதிகம் அவ கூட இருக்கணும் போலே இருக்கு. அதனால 4 நாள் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக போய் தங்க போறியா? ஆமாம், ஃபஸ்ட் டைம். இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவ கூட போய் ஒரு 4 நாள் இருக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அதனால உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போகிறேன். இப்போ போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆமாம், வாங்க போகலாம். ஓகே, ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். வந்தோம், 2 பேக் வாங்கிட்டோம். இது லாண்ட்ரி பாஸ்கெட். அது ரொம்ப நாள் வாங்கணும் ஒரு ஆசை. வாங்கியாச்சு. இது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. சரி, அந்த வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ தூக்கி உள்ள ஏற்று போவோமா? இப்போ எங்கள் வீட்டுக்கு போவோம். எங்கே வந்திருக்க? ஏதோ சாப்பிடலான்னு சொன்னியே. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ரொம்ப மாதம் ஆச்சு வந்து. அவன் சோபி கூட வந்தோம்ல, அப்போ இந்த கார் வாங்கின புதுசு வந்தோம். எஸ், ரொம்ப வருஷம், 1 வருஷம் ஆயிடுச்சு. அதோட்டமாக உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கு. என்ன சாப்பிட போறீங்க? சாண்ட்விச், அச்சா, டீ. பகூத் அச்சா. வீட்டில் தான் காஃபி. டீ இந்த வெளியே தான் டீ. காஃபி சாப்பிடுது. காஃபி எனக்கு வெளியே பிடிக்கிறதுல ஏன்னு தெரியல. அது எனக்கு டீ, உனக்கு பாதாம். எஸ், ஹாட் பாதாம். ரோட் ட்ரிப் போகும்போது மட்டும் தான் டீ குடிப்பேன். என்ன வண்டி ஓட்டும் போது தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதே தான், காஃபி குடிச்சா தூக்கம் வந்துடும். ஆமாம், எனக்கு வெளியே காஃபி குடிச்சா இன்னும் கொமட்டுற மாதிரியே இருக்கும். டீ சாப்பிட்டா ஓரளவுக்கு. ஆனால் வீட்டில் டீ சாப்பிட மாட்டேன், காஃபி போட்டு சாப்பிடுவேன். டிஃப்ரெண்ட்டான ஆள் நான். ஏன்னா நீ ஒரு பைத்தியம். நான் கார்ன் சாண்ட்விச் தானே சொன்னேன். இதில் என்னென்னவோ இருக்கு. இன்னும் ஒரு வெஜ் சொன்னீங்க. வெஜ் டீ நல்லா இருக்கா? நல்லா, சூப்பர். சாண்ட்விச் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. டீ சூப்பர். சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கானா வெஜ்ஜா? வெஜ் கார்ன். சுடுதா? ரைட்டா. நல்லா நீ செய்வி அது மாதிரி தான் இருக்கு. நீ செய்வல வீட்டில்? ஆமாம். அதேதான். நல்லா இருக்கு, டேஸ்டா. என்ஜாய். நீ சாப்பிட்டு போலாமா? திருப்தியா சாப்பிட்டியா? வயிறு ஃபுல்லாச்சு. நான் டின்னரே தேவைப்படாது போல இருக்கு. டின்னரே தேவைப்படுறது போல. வயிறு ஃபுல்லாக இருக்குது. டீயும் அந்த சாண்ட்விச்சும் நல்லா ஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபில்லிங்லாம் நல்லா சூப்பராக. வயிறு கொஞ்சம் லைட் சூடு. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வயிறு என்னமோ ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. நைட்டு ஒன்றும் கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். தண்ணி குடிச்சிட்டு எங்கே போய் தூங்க போகிறேன்? அக்கா வீட்டில். வீட்டுக்கு வந்துட்டியா? இப்போ எங்கே போகிறீங்க? ஐயப்பன் கோயில் பூஜை இன்னைக்கு. உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு. பூஜை, புஷ்ப பூஜை நடக்குது. அதை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுருவேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயிடலாம். ஓகே, பாய். 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 என்ன வச்சிருக்க? கையெடு. வா 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 வா. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. வேகமாக வா. எங்கன்னா விரிச்சுக்கு போகிறேன்டா. அதெல்லாம் இடிக்க மாட்டேன். வா. ஐயோ, பொம்மை மாதிரி நடந்து வரல. அப்படியே பாரு, இந்த பக்கம் பாரு. எப்படா செட் பண்ண இது? சூப்பர் சூப்பர் சூப்பர். தண்ணி ஓகே, சூப்பர். எல்லாம் கொண்டு வச்சலாம். 1 2 3 4 5 6. செம்ம. இது 5 இடத்துக்கு பீரோ மாதிரி வைக்கணும்னு நினச்சா கரெக்டாக அளவு எடுத்து பண்ண மாதிரி வந்துருச்சு. நான் கிளம்புவேன்னு பார்த்தா எதையும்
கொட்டிக்கிட்டு இருக்க இது கருப்பு உளுந்து இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. அதனால் கருப்பு உளுந்து வறுத்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது வந்து களி மாதிரி செஞ்சு கொடுத்தா சோபி கொஞ்சம் முழுக்கலாம் நல்லாயிருக்கும். அங்கே போய் செஞ்சு தர போறியா? அது பேக் பண்ணிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி டின்னர்லாம் செஞ்சு மாவுலாம் கரைச்சி வச்சுட்டு தான் போவியா? ஆமாம், வேற நான் பார்த்துக்க போகிறேன். அதுதான் என்ன எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனால் நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலை நீ பண்ணி இப்போ ஊற்றுறது, மாவு கரைக்கிறது, உப்பு போட்டு கரைக்கிறது, அதெல்லாம் நீ பார்த்துப்பேன். நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். அதெல்லாம் நானே மாவு பாக்கெட் வாங்கி வந்து ஊற்றிப்பேன். மாவு பாக்கெட் வாங்குறது நமக்கு செட் ஆகுது. அது என்னமோ நுற மாதிரி இருக்குது பிரித்து ஊற்றுனா. அர்ஜென்ட்டு முடியல அப்படின்னா வாங்கிக்கலாம். நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு இதோ செய்ய போகிறேன். ஆமாம், அரைச்சி கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது நாளைக்கு காலையிலேக்காக வெளியே வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது புது ஷெல்ஃப்? சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. நல்லா இது என்ன சொல்கிறது, ஃபினிஷிங்காக இருக்குது ஒர்க்கு. அப்படியே கச்சா முச்சான்லாம் இல்லாமல், இந்த இதெல்லாம் இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்குது. சாமான் வச்சாலும் அழகாக இருக்கும் பார்க்குறது. கொஞ்சம் எல்லாத்தையும் இங்கேருந்து கொஞ்சம் காலி பண்ணி எடுக்கிற மாதிரி சாமான் வச்சுட்டு மீதி சாமான்லாம் எடுத்து போட்டுலான்னு இருக்கேன். அது எப்படின்னா, இந்த மார்கழி மாதம் பிறந்த உடனே பொங்கல் வேலைன்னு ஆரம்பிப்போம்ல, அப்போ ஆரம்பித்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கச்சான் புச்சான். என்னது புரியலை? காஞ்சிபுரம் இட்டு போகணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அப்போ ஒரு நாள் இருப்பேன். உங்களை அம்மாட்ட விட்டுட்டு நான் வந்துடுவேன், இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிளம்பிட்டியா? இப்போ தான் ஃபஸ்ட்டு தனியாக போகிறேன். தனியாக போறியா? நான் தான் கூட்டு போய் விட்றேன். கூட்டு போய் விட்டுட்டு வரேன். தனியாக பொண்ணு வீட்டில் இருக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம். போமா? போகலாம். பாய். வந்தாச்சு. வந்தாச்சு. இறக்கி விட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன். இறக்கி விட்டு உடனே போறியா? ஆமாம். மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு பாரு. மாப்பிள்ளையா? இருந்து போய் டேடி தனியாக இருக்கார். டேடி தனியாக இருக்கார். ஒரு 5 நிமிஷமா இருக்கணும்ல. அது இருந்துட்டு போவேன். வந்துட்டியா சோபி வீட்டுக்கு? சோபி வீட்டு வந்துட்டேன். வெரி குட். வெரி குட். 4 நாள் கழிச்சு தான் உன்னை பார்க்க முடியும். ஆமாம், அப்படியே கிளம்புறேன். பார்த்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா சுடு தண்ணி குடி. அமலாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சோபி வீட்டுக்கு சோபி பார்க்க வந்திருக்கேன். ஒரு 4 நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். பல மாசமா வரலையே, திடீர்னு கிளம்பி வந்துட போறா. வந்துட்டு அக்கா நீலாம் என்ஜாய் பண்ணுங்க. நான் சோபி வீட்டில் இருந்துட்டு வரேன். ஓகேவா? பாய். போயிட்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். பாய்.